வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் தான் வரும்னு சொல்ல முடியாது, பட்டு இந்த மாடலில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1, given below is a diagrammatic sketch of portion of human male reproductive system. Select the correct set of the names of the parts marked as A, B, C and D respectively. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டயக்ராமில் ஏபிசிடின்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ டயக்ராமேட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் டயக்ராமேட்டட் கொஸ்டின் டயக்ராம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்ன மார்க் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பார்ட் வந்து நமக்கு மெயினாக தெரியும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா வாசா டெஃபரன்ஸ். இப்போ வாசா டெஃபரன்ஸ் எங்கே இருக்குது, ஏல இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏல வாசா டெஃபரன்ஸ் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியில் வாசா டெஃபரன்ஸ் கிடையாது. அப்போ அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் எடுத்துருவோம். அடுத்து ஆப்ஷன் சி அண்டு டி ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, வாசா டெஃபரன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் அ மேஜர் பார்ட் விச் கண்டக்ட்ஸ் த ஸ்போம் இன்டு த யூரித்ரா. யூரித்ராவுக்கு ஸ்போமை கண்டக்ட் பண்ணக்கூடிய பார்ட் யார் அப்படின்னா இந்த வாசா டெஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ வாசா டெஃபரன்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கிளாண்ட், ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இதுக்கு பேர் எஸ்பிபி கிளாண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்பிபி கிளாண்ட் ஃபஸ்ட்டு செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்டு பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆறு கவுப்பர்ஸ் கிளாண்ட். இப்போ என்ன பி என்ன கொடுத்துருக்காங்க, செமினல் வெசிக்கல். ரெண்டுலேயுமே செமினல் வெசிக்கல் வந்துருச்சு. அப்போ சியும் இருக்கலாம், டியும் இருக்கலாம். அடுத்து சி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட். சி வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் எதில் இருக்கிறாங்க, சியில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏ வாசா டெஃபரன்ஸ், பி செமினல் வெசிக்கல், சி ப்ரோஸ்டேட் கிளாண்ட், டி பல்போ யூரித்ரல் கிளாண்ட். அப்போ கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. சரிங்களா? புக் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. The spermatids are transformed into sperm by the process is called. See here. This is a spermatid and spermatozoa. என்ன கேட்டிருக்கான், spermatid are transformed into sperm by the process. இந்த spermatid ஸ்பெர்மா ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெர்மியோஜெனசிஸ். எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி ஸ்பெர்மியோஜெனசிஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து புக்கில் பேஜ் நம்பர் 18ல் இருக்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். அதனால் டயக்ராம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ஆன்சரை சொல்லலாம். 2 ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்பெர்மியோஜெனசிஸ். இந்த ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்மா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மட்டிட்ஸ் ஸ்பெர்மா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனசிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் இது. இன்னொன்று ஸ்பெர்மியேஷன் சொல்லுவோம். செமினிஃபரஸ் டியூபிள்ஸிலிருந்து ஸ்பெர்ம் எல்லாமே லூமனுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பெர்மியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. இன் ஹியூமன்ஸ் male germ cells are differentiate into dash at the end of the first meiotic division. Male germ cells, இதான் male germ cells differentiate into dash at the end of the first meiotic division. எது first meiotic division, இதான் first meiotic division. இது male germ cells. first meiotic division முடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், என்ன கிடைக்குது, secondary spermatocytes. first meiotic division முடிச்சோன்னா secondary spermatocytes. செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் முடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்பெர்மட்டிட்ஸ் கிடைக்குது. அப்போ என்ன ஆன்சரு, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். இது ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். அப்போ இதை கன்சிடர் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்க, மியாட்டிக் டிவிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன் முடிஞ்சு அது முடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் கிடைக்குது. அதில் ஃபஸ்ட்டு மியாசிஸ் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். பேஜ் நம்பர் 18ல் இதுக்கான பதில் இருக்குது, பார்த்து அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. Answer is secondary spermatocytes. And question number 4. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. டயக்ராமில் DEF அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, which of the following absence show the correct labeling.
கரெக்ட் லேபிளிங் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 2 பார்ட்டு தெரியும். என்னென்ன பார்ட்? டிஇஎஃப் கொடுத்துருக்காங்களா? டிங்கிறது என்னவா இருக்கும்? இனிஷியல் பார்ட் ஆஃப் த ஃபெல்லோபியன் டியூப். இந்த ஒய்டர் பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஆம்புல்லா. ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் ஆம்புல்லா. அப்போ இஸ்துமஸ் எங்கே இருக்குது? ஏல இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கா? ஏலையும் இஸ்துமஸ் கிடையாது, பிலையும் இஸ்துமஸ் கிடையாது, அடுத்து டிலையும் இஸ்துமஸ் கிடையாது. எதில் இருக்குது? சியில் மட்டும்தான் இஸ்துமஸ் இருக்குது. அப்போ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ இஸ்துமஸ், தென் ஆம்புல்லா, தென் இன்ஃபண்டிபுலம். இதுக்கு பேர் ஃபிம்ப்ரியன்னு சொல்லுவோம். அவங்க டிஇஎஃப் 3 தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். புக்கில் பேஜ் நம்பர் 17 ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இங்கேயும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா the figure given below shows a structure of sperm. Identify the correct features corresponding to the marked structure ABCD. அதாவது ஏபிசிடி மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை சொல்லணும். என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ ஹெட். ஏ ஹெட்டுங்கிறது சரியான பதில், கரெக்டாக தான் இருக்குது. இட் இஸ் அ ஆன்டீரியர் போர்ஷன். இட் இஸ் கவர்டு பை அ ஸ்ட்ரக்சர் filled with an enzyme that helps to acrosomal reaction. இதில் வந்து ஏல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன சொல்லணும்னா என்சைம் ஃபில்லாக இருக்குது. அந்த என்சைம் ஃபில்லான ஸ்ட்ரக்சர் வந்து எதில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா அக்ரோசோமல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. மேபி கரெக்ட். ஏன்னா அக்ரோசோம்னு இருக்கும், அதில் ஒரு அக்ரோசோமல் என்சைம்ஸ் இருப்பாங்க. ஜோனாலைசின் ஆர் லைசின் அது மாதிரி என்சைம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கை பெனிட்ரேஷன் பண்ணுறதுக்கு பயன்படும். அதுக்கு பேர் அக்ரோசோமல் ரியாக்ஷன். அடுத்து பாருங்கள் பி வந்து மிடில் பீஸ். பி வந்து மிடில் பீஸ் கிடையாது. ஏன்னா பி வந்து என்னது? நெக். சி தான் மிடில் பீஸ். அப்போ ஆப்ஷன் பி தப்பு. சி யார்? நெக். சிங்கிறது இந்த இதான சி. இது வந்து மிடில் பீஸாக நெக்கா? இது வந்து மிடில் பீஸ். அப்போ நெக்குங்கிறது ராங். அப்போ டி டெய்ல். எஸ், டி டெய்லுங்கிறது கரெக்டான பதில். பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் ரிலீஸ் அ எனர்ஜி சோர்ஸ் ஃபார் ஸ்விம்மிங் ஆஃப் ஸ்பெர்ம். ஆக்சுவலாக டி டெய்ல் அப்படிங்கிறது ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு பயன்படுவாங்க. பட் அது வந்து என்ன கிடையாது? எனர்ஜி சோர்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்போ பிசிடி 3மே ராங் ஆன்சர். அதனால் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். பேஜ் நம்பர் 23 ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 23. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் human developmental stage becomes embedded in the uterine endometrium by the process called implantation and leads to pregnancy? எந்த ஸ்டேஜில் இம்ப்ளான்ட் ஆவாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஏ ஜைகோட். ஜைகோட்டுங்கிறது ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே நமக்கு இனிஷியலாக கிடைக்கக்கூடிய ஸ்டேஜ். அது இம்ப்ளான்டேஷன் ஆகுமானா இம்ப்ளான்டேஷன் ஆகாது. அப்போ ஏ ராங் ஆன்சர். பி 4 செல் ஸ்டேஜ். 4 செல் நிலையிலையும் என்ன நடக்காதுன்னா இம்ப்ளான்டேஷன் ஆகாது. மொருலா ஸ்டேஜ். மொருலாங்கிறது லூஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் 16 to 32 செல் ஸ்டேஜ். அதாவது மொருலான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் இம்ப்ளான்டேஷன் நடக்க மாட்டாங்க. பட் எந்த ஸ்டேஜில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் எண்டோமெட்ரியத்தில் போய் இம்ப்ளான்டேஷன் ஆவாங்க. பிளாஸ்டோசிஸ்ட். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேர் ட்ரோப்போபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரோப்போபிளாஸ்ட் தான் எங்கே போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா எண்டோமெட்ரியத்தில் போய் அட்டாச் ஆகும். பட் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். பேஜ் நம்பர் 24 உங்கள் புக்கில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கேயும் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கிவன் ஃபிகர் ரெப்ரசன்ட் எ ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் வித் திஸ் ஃபீச்சர். என்ன ஸ்டேஜ் அதோட ஃபீச்சர் சொல்கிறாங்க. பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட் இதான் இல்லை. பிளாஸ்டோசிஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ட்ரோப்போபிளாஸ்ட் இருக்கும், இன்னர் செல் மாஸ் இருக்கும், நடுவில் ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் கிடையாது. ரெடி டு ஃபெர்டிலைஸ்டு வித் ஸ்பெர்ம். பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிறது ஃபெர்டிலைசேஷன் ஆனவனே கிடைக்கக்கூடிய ஸ்டேஜான்னு கொடுத்துருக்காங்க. இல்லை. அடுத்து செகண்டரி ஊசைட். செகண்டரி ஊசைட்டுங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊஜெனிசிஸ் ப்ராசஸில் வரும். இது வந்து ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ். மொருலா ஃபார்ம்டு பை த மைட்டாடிக் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட். மேபி கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம். லாஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஓவரி. ஓவரியாது? ஓவரி கிடையாது. அப்போ மொருலா
formed by the mitotic division of the zygote. This is the correct answer. Refer page number 24 on your Tamil Nadu textbook. Next question number 8. The given figure shows the human fetus with the uterus. Fetus plus uterus ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. Identify the marked label A to D through which placenta is connected to the embryo. எம்ப்ரியோவையும் பிளாசண்டாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எந்த பாட்டை பாருங்கள். இப்போ ஏங்கிறது இதுக்கு பேர் அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவோம். ஃபீட்டஸோட பிளாசண்டல் பாட்டுக்கு பேர் அம்பிளிக்கல் கார்டு, இதுக்கு பேர் பிளாசண்டா. என்ன கொடுத்துருக்காங்க? விச் பிளாசண்டா இஸ் கனெக்டட் டு த எம்ப்ரியோ. பிளாசண்டா எம்ப்ரியோவோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? அம்பிளிக்கல் கார்டு. பி கிடையாது, சி கிடையாது, டி கிடையாது. டிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதனால் the correct answer is A. The name of the structure is umbilical cord. Question number 9. Refer the figure of the mammary gland with a few structures marked as a ABCD. Which structure contains the cluster of milk secreting cells? ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம மில்க் செக்ரீட்டிங் செல்ஸ் அப்படிங்கிறது அசினல் செல்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ எது அசினல் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெமரி ஆம்புல்லா, ஃபேட் டிஷ்யூஸ் இருக்கிறாங்க இங்கே. அதனால் ஃபேட் டிஷ்யூஸ் வந்து மில்கை செக்ரீட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஏரியோலார் ரீஜியன், மில்கை செக்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆம்புல்லாவும் மில்கை செக்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்போ யாருன்னா டி அல்வியோலார் ஸ்ட்ரக்சர். டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நிறையா லோபியூல்ஸ் இருக்கும். அந்த லோபியூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர் என்ன சொல்லலாம்? அசினல் செல்ஸ். அந்த அல்வியோலார் செல்ஸ் ஆர் அசினல் செல்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கை செக்ரீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரெஃபர் த பேஜ் நம்பர் 18. புக்கை 18ஆம் பக்கத்தில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறையா டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கிவன் பிலோ இஸ் த டயக்ராமேட்டிக் செக்ஷனல் வியூ ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். செமினிஃபரஸ் டியூபிள்ஸோட செக்ஷனல் வியூ கொடுத்துருக்குறாங்க. வித் தயர் மார்க்டு parts as A, B, C, D. Select the option which shows the correct identification of the structure with its characteristic features. என்னென்ன characteristic features அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இதில் கீழே வந்து அந்த மாடல் டயக்ராம் புக்கில் இருக்க ஒரிஜினல் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ABCD கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஏ அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பெர்மடிட்ஸ். அடுத்து பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா. சி செட்ரோலை செல்ஸ் அண்ட் டி இண்டஸ்ட்ரியல் செல்ஸ். என்ன கொடுத்துருக்கோம்? ஏ ஸ்பெர்மட்டோசோவா. ஏ ஸ்பெர்மட்டோசோவாவா? இல்லை ஸ்பெர்மடிட்ஸ். அப்போ ஏ தப்பு. அண்ட் செக்ரீட்ஸ் த டெஸ்டிகுலார் ஹார்மோன் தட் கண்ட்ரோல் த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். நம்ம அதில் டெஸ்டிகுலார் ஹார்மோனுங்கிறது ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுறது யாருன்னா இன்டஸ்டிடியல் செல்ஸ் ஆர லீட்டிக் செல்ஸ். ஸ்பெர்மட்டோசோவா செக்ரீட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆப்ஷன் ஏ ராங். செகண்ட் பி ஸ்பெர்மட்டோகோனியம். Spermatogonium correct. Male germ cells which undergo meiotic division to form a spermatozoa. Maybe correct இருக்கலாம். C பாருங்க interstitial cells. Interstitial cells store and transport of the sperm from the testis. Interstitial cells ஓட வேலை என்ன அல்லது லீட்டிக் செல்ஸ் ஓட வேலை என்னன்னா ஆண்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுறது. அவங்க வந்து எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது, ஸ்பெர்மை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் C also wrong answer. And D செட்ரோலை செல்ஸ் மெயின்டைன் த லோ டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை லோவாக மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலை? ஸ்க்ரோட்டல் சேக்கோட வேலை. அப்போ ஏ சி டி மூணுமே தப்பு. த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி ஸ்பெர்மட்டோகோனியம். மேல் ஜெர்ம் செல்ஸ் வித் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் அ ஸ்பெர்மட்டோசோவா. இந்த படத்தை பார்க்காம நம்ம என்ன பண்ணலாம்? இதில் இருக்கிற ஆன்சரை வச்சு எழுதிடலாம். பேஜ் நம்பர் 19 ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர். And question number 11. Which of the following produces sperm in spermatogenesis? யார் ஸ்பெர்மட்டோஜெனசிஸில் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? செட்ரோலை செல்ஸா, இன்டர்ஸ்டிடியல் செல்ஸா, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸா, ஆர் ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸா? யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ். செட்ரோலை செல்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். செட்ரோலை செல்ஸுங்கிறது இட் ப்ரொவைட் த நரிஷ்மெண்ட் டு த ஸ்பெர்ம். Interstitial cells secretes a androgen. Primary spermatocytes செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறும். பட்
ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ். பேஜ் நம்பர் 14. அண்ட் கொஸ்டின் நம்பர் 12 வாசா எஃப்ரென்ஷியா ஆர் த டக்ட்லெஸ் லீடிங் ஃப்ரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட்டாப்டெஸ்டிஸ் அண்டு எபிடைட்டமிஸ். இங்கே பாருங்கள், ரெட்டாப்டெஸ்டிஸ் அண்டு எபிடைட்டமிஸ் ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்லணும்னா வாசா எஃப்ரென்ஷியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிடைட்டமிஸ் அண்டு யூரித்ரா, இது எபிடைட்டமிஸ். இதான் எபிடைட்டமிஸ். ஸ்பெர்ம் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர், இடத்துக்கு பேர் என்ன சொல்லணும்னா எபிடைட்டமிஸ். அங்கேருந்து யூரித்ராவை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டிவ் பைப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசா டெஃபரன்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? வாசா எஃப்ரென்ஷியா கேட்டிருக்காங்க. அண்ட் வாசா டெஃபரன்ஸ் டு எபிடைட்டமிஸ். வாசா டெஃபரன்ஸ்லேருந்து எபிடைட்டமிஸை கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஸ்ட்ரக்சர் இடையில எதுவும் கிடையாது. அண்டு டெஸ்டிகுலார் லோப்ஸ் அண்டு ரெட்டாப்டெஸ்டிஸ். லோப்ஸுக்கும் ரெட்டாப்டெஸ்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதுவும் கிடையாது. ரெட்டாப்டெஸ்டிஸ் டு எபிடைட்டமிஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வாசா எஃப்ரென்ஷியா. Refer the page number 15. Then question number 13. The enlarged end penis is covered by a loose fold of skin is called foreskin. Foreskin அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 16 பார்த்துக்குங்க. அதாவது பெனிஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் ஃபோர்ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 14. Increased secretion of which hormone start the process of sperm formation at the time of puberty. Puberty டயத்தில் ஸ்பெர்ம் ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth ஹார்மோன் அப்படிங்கிறது growth இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதனால் அவங்க கிடையாது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் going to stimulate the thyroid gland. அண்ட் ப்ரோலாக்டின் ஹார்மோன், இதுவும் என்ன சொல்லுவோம்னா மில்க் செக்ரீஷனுக்கு பயன்படக்கூடிய ஹார்மோன். அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம எதை போட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இந்த கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் தான் எதை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். பேஜ் நம்பர் 19. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செக்ஷன். செமன் இஸ் கான்ஸ்டிடியூட் ஆஃப் செமினல் பிளாஸ்மா. செமனுங்கிறது யார் சேர்ந்தது? செமினல் பிளாஸ்மாவோட யார் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செமன் அப்படிங்கிறது ஸ்பெர்மோ செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மா அப்படிங்கிறது செக்ரீஷன்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் தட் ஆர் அசோசியேட்டட் வித் மேல் ரிப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர். மேல் ரிப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய அந்த கிளாண்ட்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் தான் செமினல் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த செமினல் பிளாஸ்மாவும் ஸ்பெர்மும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன சொல்லும்னா செமன். இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 16 ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.